So, good evening to all. Welcome back. நான் உங்கள் ப்ரொஃபஸர் ஃப்ரம் த டார்க் ஹெவன். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்தது டெஃபினட்டாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அனலிசிஸ் எக்ஸாக்டாக நான் சொன்ன பாயிண்ட் கிளியர் கட்டாக நான் பேங்க் நிஃப்டியில் சொல்லியிருந்தேன். என்ன டார்கெட் வரும்? 52,704. கிளியராக இது ஹிட் ஆயிடுச்சு இன்றைக்கி. எத்தனை பேர் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க, எத்தனை பேர் நீங்கள் பண்ணலை? நான் கிளியர் கட்டாக சொல்லியிருந்தேன், என்னோட பாக்ஸ் தியரியில் இதுக்கு மேலே போனால் எஃப்ஐடிஐ கையில் வந்துடும் மார்க்கெட். தப்பி தவறி கூட நீங்கள் இதில் ஷார்ட் போகாதீங்க. ஏன் லெவலுக்கு மேலே எத்தனை பேர் இது தெரியாமல் மேலே போயிட்டு ஒரு புல் பேக் எடுக்கும்போது இப்போ புட்டு வரும்னு சொல்லி புட்டு எடுத்து திரும்ப காலில் போய் ஸ்டாப் லாஸை கொடுத்துருப்பீங்க. சொன்ன டார்கெட் இதுலேயும் ஹிட் ஆயிடுச்சு. ஓகே, நிஃப்டிலேயும் சொல்லியிருந்தேன். நிஃப்டியில் என்ன சொல்லியிருந்தேன் சொல்லுங்கள் பார்ப்போம். 23,711 இதுவும் ஹிட் ஆச்சு. ஸோ யாராலும் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ, ஸோ நான் டெய்லி மார்க்கெட் அனாலிசிஸோட வருவேன். ஸோ என் லெவல்ஸ் கொடுப்பேன். அந்த லெவல்ஸை வச்சு நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்க நிறைய சான்ஸ் இருக்குது. இந்த யூடியூப்பில் மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் உங்களுக்கு யூடியூபர்ஸ் இருப்பாங்க. எல்லோரும் இதை வாங்குங்க, அதை வாங்க, அதை அப்படி போகும், இதை அப்படி போகும்ல. என்கிட்ட அந்த மாதிரி பேச்சே கிடையாது. டைரெக்டாக லெவல்ஸ் தான். எஃப்ஐடிஐ ட்ரேடர்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் தே வில் சிம்ப்ளி உங்களை ஏமாற்றுவாங்க. அதே மாதிரி இண்டிகேட்டர்ஸாக போட்டு அடித்து தள்ளுவாங்க. இந்த இண்டிகேட்டர் அந்த இண்டிகேட்டர்னு ஒரு நாளைக்கு 10 இண்டிகேட்டர் போடுவாங்க. அந்த இண்டிகேட்டர்லாம் நீங்கள் பார்த்து ட்ரேட் எடுத்து சீப் போடா அப்படின்னு முடிச்சுட்டு ஐயோ இண்டிகேட்டரே வேணான்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு இண்டிகேட்டராக போட்டு தள்ளியிருப்பான். பார்த்தீங்கன்னா 1000 வீடியோ இருந்தாலும் 1000 வீடியோவில் 900 வீடியோவில் இண்டிகேட்டர் இருக்கும். ஓகே, ஸோ ஐ எம் நாட் அ இண்டிகேட்டர் பேஸ்டு ட்ரேடர். ஐ எம் பியூர் அண்ட் பியூர். ஐ ஒர்க் ஒன்லி ஆன் இன்ஸ்டிடியூஷனல் ஜோன்ஸ். இன்ஸ்டிடியூஷனல் லெவல்ஸ் அதை பற்றி நம்ம கொடுத்த வீடியோஸ் எல்லாம் ஆல்ரெடி இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறனால நீங்கள் அந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். நம்மளோட அக்யூரசி 99.9%. யாராலும் கொடுக்க முடியாத ஒரு அக்யூரசி நான் உங்களுக்கு கொடுப்பேன். நான் ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட் கிடையாது. நான் இங்கே உங்களுக்கு எந்த டிப்பு ப்ரொவைட் பண்ண வரல. இவ்வளோ லாட் வாங்குங்க, இவ்வளோ லாட் விற்றுருங்க, இவ்வளோ பர்சன்டேஜ் ப்ராஃபிட் வரும், எந்த ப்ராமிஸ் பண்ணவும் நான் வரல. நான் இங்கே போடுற எல்லாமே ஒன் அண்ட் ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ், ஒன்லி ஃபார் அவர் கம்யூனிட்டி பீப்புள் அண்ட் மை ஸ்டூடெண்ட்ஸ். என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆல்ரெடி இந்த லெவல்ஸ் எல்லாம் தெரியும். ஸோ தே டோன்ட் வாண்ட் மை சப்போர்ட். ஸோ யாராலும் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ யூ நீட் திஸ். ஏன்னா மார்க்கெட்டில் இன்னமும் ஸ்டாக் மார்க்கெட்டை கேம்பிளிங் அப்படின்னு நினச்சிருக்கவங்ககிட்ட தயவு செஞ்சு போயிட்டு என்னோட 10 வீடியோ பாருங்கள். லாஸ்ட்டாக தயவு செஞ்சு பாருங்கள். இட் இஸ் மை பர்சனல் ரிக்வெஸ்ட். அதை பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்கள், ஹூ சேஸ் த ஸ்டாக் மார்க்கெட் இஸ் அ கேம்பிளிங். வெறும் என் லெவல்ஸை ஃபாலோ பண்ணாலே நீங்கள் ப்ராஃபிட் எடுக்க முடியும். அண்ட் மோர் ஓவர் ஐ ஹாவ் மை கோர்ஸ் ஆல்சோ. ஆல்ரெடி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம கோர்ஸ் டீட்டெயில்ஸ் நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன். ஸோ இது ஒரு ப்ரொஃபஷ்னல் ட்ரேடிங், பியூர் அண்ட் பியூர் ப்ரொஃபஷ்னல். நான் இனிமேல் யாரு கீழே ஒர்க் பண்ண விருப்பம் இல்லை. நான் ஒரு ப்ரொஃபஷ்னல் ட்ரேடராக நான் ரெடி ஆகிட்டேன். நான் அதுதான் என்னோடய கெரியரை நான் செட் பண்ணணும்னு நினச்சா மட்டும் இதில் ஜாயின் பண்ணுங்கள். ஒன்றுமே தெரியாமல் இதில் வராதிங்க தயவு செஞ்சு சொல்கிறேன். பிகாஸ் இட் இஸ் ஃபார் ப்ரொஃபஷ்னல்ஸ் ஒன்லி. ஸோ 10 நாள் கோர்ஸ் அண்ட் 30 சீட்ஸ் அவைலபிள். ஆல்ரெடி நிறைய சீட்ஸ் புக் ஆயிடுச்சு. ஸோ நான் சொல்லிட்டேன், திஸ் இஸ் த பேமெண்ட். அண்ட் 9 ஆகஸ்ட்லேருந்து 18th ஆகஸ்ட் வரைக்கும் இருக்கும். டெய்லி நைட்டு 8லேருந்து 9:30 வரைக்கும் இருப்பேன். ஸோ 9 o'clockன்றது இன்னும் 9:30 10 o'clock வரைக்கும் கூட எக்ஸ்டெண்ட் ஆகும். டிபெண்ட்ஸ் அப்பான் த டவுட்ஸ். உங்களோட டவுட்ஸை நான் கிளியர் பண்ணிட்டு தான், அன்னைக்கு உண்டான டவுட்ஸ் அன்னைக்கு கிளியர் பண்ணி தான் ஐ வில் கேரி ஆன் டு நெக்ஸ்ட் டே. ஓகே, ஸோ லாஸ்ட் டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் 5th ஆகஸ்ட் சொல்லிட்டேன். அதே மாதிரி யாருக்கு பேமெண்ட் பண்ணுன்றது கூட நான் சொல்லிட்டேன். ஸோ இதோட ஃபுல் வீடியோஸ் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் உங்களுக்கு லிங்காக கொடுக்குறேன். அதை நீங்கள் பாருங்கள். என்னென்ன டாபிக்ஸ் நம்ம இந்த 10 days கவர் பண்ண போகிறோம். இட்ஸ் கோயிங் டு பி ஃபென்டாஸ்டிக் செஷன். ஈவன் எத்தனை பேர் உங்களை செல்லிங்கில் இந்த மாதிரி செல் பண்ணால் இப்படி ஆகும், அந்த மாதிரி ஆகும்ட்டு செல்லிங்கில் ஒரு 1000கணக்கான வீடியோ போட்டிருப்பாங்க. 1000கணக்கான வீடியோ, அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு. ஐ எம் கோனா கிவ் யூ அ நோ லாஸ் ஸ்ட்ராட்டஜி. திரும்ப சொல்கிறேன், லாஸே இல்லாத ஸ்ட்ராட்டஜி. அது எப்படி சார் முடியும்?
சார் ஒன்று ஜஸ்ட்டு சொல்லுங்கள், என் வீடியோ பார்த்தே நீங்கள் அவ்வளோ ப்ராஃபிட் எடுக்கும்போது, ஓகேவா? ரைட்? ஜஸ்ட் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ப்ராஃபிட் எடுக்கும்போது, என் கோர்ஸை லேர்ன் பண்ணி நீங்கள் நோ லாஸ் எடுக்கலைன்னா எனக்கு அதுக்கு உண்டான மரியாதை இல்லை. ஐ எம் நாட் டு பி அ ரைட் டீச்சர். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அதுக்கு அதிகமாக நான் சொல்ல விருப்பம் இல்லை. ஏன்னா இன்றைக்கி நான் கால்ஸ் கூட நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருந்தேன், ஜஸ்ட் போய் செக் பண்ணுங்கள். அவ்வளோ சூப்பரான கால்ஸ். நான் சொல்லலை, ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறாங்க. காட் குட் ஃபீட்பேக்ஸ். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஜாயின் பண்ணுங்கள், இல்லைனா நோ ப்ராப்ளம், லெவல்ஸை வைங்க, நீங்கள் பாட்டு ட்ரேட் பண்ணுங்கள். பட் அந்த சைக்காலஜி, நான் என்ன தான் லெவல்ஸ் கொடுத்தாலும் உங்களுக்குள்ளே இருக்க அந்த சைக்காலஜி அது எப்போ இருந்தாலும் கோர்ஸில் மட்டும்தான் வரும். நீங்கள் கமெண்ட்டும் பண்ணுறதில்ல, ஒன்றும் பண்ணுறதில்ல. நான் திரும்பவும் சொல்கிறேன், நான் ஸ்டாப் பண்ண போகிறேன் வீடியோ போடுறத. ஒன்லி நான் போட்டுட்டு என் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் கொடுக்க போகிறேன். மற்ற யாருக்கும் நான் போட போகிறதில்ல. அப்படி இல்லை, ஸ்டாப் பண்ணிடுறேன். ஒரு 1 வீக் நான் ஸ்டாப் பண்ண போகிறேன். ஜஸ்ட்டு ஒரு லீவ் எடுத்துக்கலாம், கேப், 1 வீக் கேப். ஓகே, நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் சொல்லுங்கள். பிகாஸ் இங்கே யாருமே நோபடி வாண்ட்ஸ் டு ஒரு கமெண்ட் பண்ணுறதில்ல. ஐம் கெட்டிங் வெரி வெரி லெஸ் கமெண்ட்ஸ். பிடிச்சிருக்கு, ப்ராஃபிட் எடுத்துருக்கேன், அதுவும் கிடைக்கிறதில்ல. அவ்வளோ வியூஸ் போகுது, ஆனால் யாரும் கமெண்ட் பண்ணுறதில்ல. ஓகே, செகண்ட் திங், என்கிட்டேருந்து எல்லாம் எடுத்துக்க தான் ட்ரை பண்ணுறீங்க தவிர யூ ஆர் நாட் கிவிங் எனி திங். அது நல்லதில்லை. ஓகே, அண்ட் தேர்ட் திங், எல்லாருக்குமே வந்து இந்த லெவல்ஸ்லாம் அப்படியே ஃப்ரீயாக இருக்கணும், எல்லாம் ஓட்டி ஓட்டி பார்க்கணும். நோபடி வாண்ட்ஸ் டு லேர்ன். நோபடி வாண்ட்ஸ் டு லேர்ன். ஓகே, யாருமே கற்றுக்க விருப்பம் இல்லை. ரைட்? இது வந்து ரொம்ப தப்பு. ஓகே, எங்கேயாவது போய் கற்றுக்கோங்க, பட் ப்ளீஸ் லேர்ன் அண்ட் டேக் ட்ரேட். ஓகே, திரும்பவும் சொல்லிட்டேன். நான் தான் சொல்லிட்டேன், நான் எப்போ அந்த 1 வீக் நான் போடாமல் இருப்பேன்னு எனக்கு தெரியாது. பட் ஐ வில் கோன் ஸ்டாப் சடனாக. நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள், தட்ஸ் ஆல். நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. பிகாஸ் கமெண்ட்ஸ் இல்லை, ஒரு என்ன சொல்லுது உங்களுக்கு, அட்லீஸ்ட் ஒரு இதாவது கொடுங்க. ஓகே, என்ன லெவல்ஸ் ஒர்க் ஆகுது, இட்ஸ் குட், பெட்டர், ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். பிடிக்கலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள், பட் நோ கமெண்ட் இன் மை வீடியோஸ். சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ரைட், விடுங்க. நான் நாளைக்கு என்னோடய லெவல்ஸை கொடுத்துருவேன். ஓகே, நாளைக்கு நீங்கள் என்ன லெவலில் ட்ரேட் பண்ணணுன்னா அந்த லெவல்ஸை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். இல்லை அதுதான், அதுக்கு மேலே ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ உங்கள் முன்னாடி இருக்க பேங்க் நோட் 5 மினிட்ஸ் சார்ட். ஸோ என்னோட பாக்ஸ் லெவல்ஸ் எழுதிக்கோங்க. இட் இஸ் 53, 160 and 52, 964. திரும்ப சொல்லிட்டேன், 52, 964. நாளைக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மார்க்கெட்டில் ஒரு கேப் அப். ஓகே, ஸோ இந்த கேப் அப்பில் மார்க்கெட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஒரு கேப் அப் இருக்க வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ இது வந்து நோ ட்ரேட் ஜோன். 53,160 நோ ட்ரேட் ஜோன், நோ ட்ரேட். ஓகே, நாளைக்கு கேப் அப்பே எடுக்காம நல்லா பாருங்கள். இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், 53,160க்கு மேலே இப்படி சஸ்டெயின் ஆகுது வச்சுக்கோங்க. இங்கேருந்து சிஇ நீங்கள் போகக்கூடாது. நான் போக மாட்டேன், நீங்கள் வேணால் போய்க்கோங்க. நாளையிலேருந்து நான் ஐ எம் கோயிங் ஒன்லி ஃபார் புட் ட்ரேட். நான் புட் ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் தான் பார்ப்பேன். ஏன்னா திஸ் இஸ் FIDI பிளான். நான் கால் போக மாட்டேன். போகட்டும், மார்க்கெட் போனாலும் போகட்டும். போனால் எவ்வளோ போகணுமோ போகட்டும்ப்பா. 53 போகுதா, 53,750 போகுதா, 54,000 போகுதா, நான் போக மாட்டேன். ஐ நோ வென் டு கோ. நீங்கள் போகிறதா நீங்கள் போங்க, உங்களோட ரிஸ்க்கு, நான் எதுவும் சொல்லலை. ஸோ ஃபஸ்ட்டு இது கிடையவே கிடையாது. ஐ எம் நாட் கோயிங் வித் திஸ். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னென்னா, மார்க்கெட்டில் நாளைக்கு ஒரு கேப் அப் எடுத்து கரெக்டாக இந்த லெவல்ஸில் மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வரும். அந்த டைமில் எப்போ இந்த பாக்ஸுக்கு கீழே பிரேக் ஆகுதோ, நல்லா பாருங்கள், இந்த பாக்ஸுக்கு கீழே, பாக்ஸ் என்ன, 52,964 கீழே மார்க்கெட் சஸ்டெயின் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் 52,753 வரும். 52,753. ஓகே, அண்ட் செகண்ட் டார்கெட் இஸ் 52,601. 52,601. திரும்ப சொல்கிறேன் பாருங்கள். இது வந்துட்டு மார்க்கெட் இப்படி வந்துட்டு இப்படி ஆடிட்டு திரும்ப பிரேக் ஆகிட்டு திரும்ப இப்படி ஆடும், திரும்ப மேலே போகும். திரும்ப எப்போ இது பிரேக் ஆகுதோ, நல்லா பாருங்கள், 601 எப்போ பிரேக் ஆகுதோ
அப்போ உங்களுக்கு நமக்கு டவுன் சைடு இருக்க இந்த என்னோட லெவல் முக்கியமான இந்த நோ ட்ரேட் ஜோன் வரும். ஓகே, நோ ட்ரேட் ஜோன் வரும். திஸ் இஸ் 52060. ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு திரும்ப மார்க்கெட் இது வரைக்கும் கூட போகிற மாதிரி போயிட்டு மார்க்கெட் திரும்பவும் மார்க்கெட்டில் மேலே வந்து இங்கே இடத்துலக்குள்ள உங்களுக்கு மூமெண்டம் ஆக சான்ஸ் இருக்குது. நல்லா பாருங்கள், திரும்ப சொல்லிட்டேன். நாளைக்கு இட்ஸ் அ எக்ஸ்பைரி. ஐ ஹோப் இது எக்ஸ்பைரி தான் நினைக்கிறேன். ரைட், எக்ஸ்பைரி ஆஃப் பேங்க் நிஃப்டி. எக்ஸ்பைரி ஆஃப் பேங்க் நிஃப்டி. ஸோ நாளைக்கு நீங்கள் எப்படி என்ன பண்ணணும்னா, சப்போஸ் மார்க்கெட் ஒரு 2 மணி 2 o'clock வரைக்கும் மார்க்கெட் இந்த ஜோனுக்கு மேலேயே இருந்துச்சுன்னு வைங்களேன், உங்களோட ஹீரோ 0 வில் பி ஆன் புட் சைட். திரும்ப சொல்லிட்டேன், ஹீரோ 0 புட் சைடில் இருக்கும். பிளான் பண்ணிக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி. ரைட், கிளியர்? ஓகே, சப்போஸ் நாளைக்கு மார்க்கெட்டில் இந்த இடம் வந்து கீழே வந்து டான்ஸ் ஆடி அப்படி இப்படின்னு வருதுன்னா, மார்க்கெட் நாளைக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னென்னா, கால் சைட்லலாம் இது பண்ண மாட்டேன், திரும்ப போயிட்டு இதுக்குள்ளே லெவலில் உங்களுக்கு எக்ஸ்பைரி ஆக வாய்ப்பு இருக்குது. டன். நான் திரும்ப சொல்கிறேன், ஏன்னா நாளைக்கு மார்க்கெட்டில் ஒரு என்ன சொல்கிறது உங்களுக்கு, நாளைக்கு சப்போஸ் மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகி திரும்ப கீழே வந்துருச்சு, கீழே வந்து இந்த லெவல்ஸ் எங்கேயா சஸ்டெயின் ஆகுது 2 மணி வரைக்கும்னா, அப்போ உங்களுக்கு சி சைடில் உங்களுக்கு ஹீரோ 0 இருக்கும். ஹீரோ 0 அந்த சைடு இருக்கும், சி சைடில் இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு ஹீரோ 0 சொல்லிட்டேன், எல்லாம் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு கமெண்ட் கொடுக்கல, இல்லாட்டி தப்பான ட்ரேட் எடுத்தீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை, முதலே சொல்லிட்டேன். ஓகே, மோரோவர் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறதில்ல, நாம் மட்டும் கற்றுக்கணும், நம்ம மட்டும் பார்த்தா போதும் நீங்கள் நினைக்கிறீங்க. அந்த நல்ல மனசு நான் என்னென்னு சொல்கிறதுன்னு தெரியலை. அந்த மாதிரி நான் நினச்சேன்னா இன்றைக்கி நான் அந்த வீடியோ உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ அதனால் ஒரு 1 வீக் நான் வந்து கேப் எடுக்க போகிறேன். அது எப்போன்னு எனக்கே தெரியாது, கரெக்டான சுச்சுவேஷன் எடுத்துருவேன், அவ்வளோ. ஒன்றும் பண்ண போகிறதில்ல. பிகாஸ் நானும் சொல்லிகிட்டு இருக்கேன், எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள், ஒரு நல்ல ஒரு மனசை வளர்த்துக்கோங்க. நானும் கேட்குறதில்ல, பட் நோ இஷ்யூஸ். ஸோ சொல்ல வேண்டியதை நான் சொல்லியாச்சு. ஸோ இந்த பக்கம் போச்சுன்னா உங்களுக்கு கால் சைட். ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நாளைக்கு இதுதான், கேப் அப், மூவ்ஸ் டவுன், சஸ்டெயின் அப். ஸோ இது வந்து நாளைக்கு இது வந்து சினாரியோ நம்பர் 1. ஸோ செகண்ட் சினாரியோ வாங்க, செகண்ட் சினாரியோ போவோம். சப்போஸ் மார்க்கெட்டை டைரெக்டாகவே ஹை கேப் அப் எடுத்துச்சுன்னு வைங்களேன், நான் சத்தியமாக சி சைட் போக மாட்டேன். திரும்பவும் சொல்கிறேன், சி சைட் போக மாட்டேன். இம்மிடியட்டாக எப்போ வந்து போய்ட்டு ரிஜெக்ட் ஆகுதோ ஐ வில் கோ ஒன்லி புட் சைட், பி சைட். எவ்வளோ ஹையாகவே நான் ஓப்பன் ஆகட்டுமே, எவ்வளோ ஹையாக ஓப்பன் ஆகட்டும், ஐ வில் கோ ஆன் புட் சைட், ஃபோக்கஸ் ஆன் புட் சைட். என் ஃபோக்கஸ் புட் சைடில் தான் இருக்கும். போதும், ஸ்லோலி மார்க்கெட் கீழே இறங்கும். ஸோ அதுக்கப்புறம் சேம் நான் சொன்னேன்னா அதுதான். நான் கால் சைட் போக மாட்டேன். இங்கே வந்து சஸ்டெயின் ஆகி திரும்ப போகிற வரைக்கும் அதெல்லாம் வெயிட் பண்ண மாட்டேன். இங்கேருந்து இங்கே வருதா, ஐ வில் புக் மை ப்ராஃபிட். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு என் ட்ரேட். கிளியர், தட்ஸ் இட். ஸோ சினாரியோ நம்பர் 1 சொல்லிட்டேன், சினாரியோ நம்பர் 2 சொல்லிட்டேன். ஸோ சினாரியோ நம்பர் 3, சப்போஸ் மார்க்கெட்டை நாளைக்கு கேப் டவுன் ஆயிடுச்சு, பை மிஸ்டேக் கேப் டவுன் ஆயிடுச்சு. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, என்னோட முக்கியமான லெவல் இஸ் திஸ் டவுன் சைட் பாக்ஸ். இது நோ ட்ரேட் ஜோன். திரும்ப சொல்கிறேன், இதில் வந்து ட்ரேட் எடுக்கக்கூடாது, இந்த என்னோட ஏரியாவில் முக்கியமான லெவல்ஸ் இதெல்லாம். ஸோ நாளைக்கு கேப் டவுன் எடுத்ததுன்னா இங்கே வந்துட்டு திரும்ப மார்க்கெட் மேலே போக சான்ஸ் இருக்குது. அந்த டைம் நீங்கள் சி சைட் போகலாம். இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகணும். எவ்வளோ நிமிஷம் கேண்டில் உங்களுக்கே தெரியும். யாரெல்லாம் இந்த வீடியோ பார்க்கலையோ நீங்கள் போய் பாருங்கள். ஸோ நான் சொல்ல போகிறதில்ல எவ்வளோ நேரம் இது மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா போகணும்னு. டன். ஸோ போச்சுன்னா உங்களுக்கு டார்கெட் 52601 அண்ட் 52753 வரும். தட்ஸ் இட். ஓகே, ஸோ இங்கே போயிட்டு திரும்ப இப்படி வந்துட்டு திரும்ப இப்படி மேலே உங்களுக்கு போக வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இந்த ஏரியாவில் நாளைக்கு மார்க்கெட்டோட ஒரு மொமெண்டம் இருக்குது, நிறைய சான்ஸ் இருக்குது. கேப் அப் எடுத்துட்டு இது வந்துட்டு இந்த ஏரியா. டன். ஸோ மார்க்கெட் இதுக்கு மேலே போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐ டோன்ட் நோ. போனாலும் போகலாம், பட் இதுக்கு மேலே உங்களுக்கு அந்த நம்ம ஜோன் இருக்குது தான், இல்லைன்னு நான் சொல்லலை. இதுக்கு மேலே போனீங்கன்னா நீங்கள் வந்து கால் சைட் போகலாம். பட் ஆஸ் பர் தேர் பிளான் நான் திரும்ப சொல்லிட்டேன், என்ன டேட்லேன்னு சொல்லியிருந்தேன், விச் இஸ் ஆன் 26th to 10.
என்னவா இருக்கும்? மார்க்கெட் ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் புட் சைட், ஸ்பெஷலி வித் பேங்க் நிஃப்டி. ஓகே, எழுதிக்கோங்க. நான் சொல்கிற லெவல்ஸை எழுதி வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் எல்லாம் படிப்பீங்க பார்ப்பீங்க, பட் ஆனால் மார்க்கெட்டுன்னு வந்தால் எல்லாம் மறந்துடும் உங்களுக்கு. ரைட்? ஸோ சினாரியோ 1 நான் சொல்லியாச்சு, சினாரியோ 2வும் சொல்லியாச்சு, சினாரியோ 3யும் சொல்லியாச்சு, சினாரியோ 4 இதுக்கு இந்த இடத்துக்கு கீழே பெருசாகவே கேப் டவுன் ஆயிடுச்சு. மார்க்கெட் சஸ்டெயின் ஆகும், திரும்ப மார்க்கெட்டில் ஒரு டவுன்ஃபால் இருக்கும். ஸோ வந்துச்சுன்னா 51,134 வரும். ஓகே, 134 அவ்வளோதான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த லெவல். ஸோ நாளைக்கு மார்க்கெட் இங்கேருந்து இப்படி வந்துட்டு பிரேக் ஆகி இவ்வளோ தூரம் வருதா, இல்லாட்டி நாளைக்கு இங்கே எடுத்துட்டு மேலே போயிட்டு திரும்ப இங்கே வந்து மேலே போய் இங்கே லாக் இந்த இதில் முடியுதா? ஸோ எல்லாமே நீங்கள் நாளைக்கு ஓப்பனிங்கை வச்சு தான் நம்ம தெரிஞ்சிக்க முடியும். ஸோ இப்போதைக்கு நான் உங்களுக்கு எல்லா சினாரியோஸும் நான் கொடுத்துட்டேன். ஸோ இட்ஸ் அப் டு யூ, நீங்கள் இதை எப்படி ட்ரேட் பண்ணணும். அண்டர்ஸ்டுட்? ரைட்? ஸோ சப்போஸ் நாளைக்கு மார்க்கெட்டில் ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் இருந்துச்சு, உடனே நீங்கள் கால் சைட் போகிறேன், மார்க்கெட் மேலே போகிற மாதிரி போயிட்டு இங்கேருந்தே திரும்ப ஃபாலோ ஆக ஆரம்பிச்சிடும். இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆனாலும் பரவாயில்ல, நான் சிஇ போக மாட்டேன். திரும்ப திரும்ப சொல்கிறேன், நான் கால் சைட் போக மாட்டேன். ஆல்ரெடி ரொம்ப ஆயிடுச்சு. ஸோ மார்க்கெட்டில் ஒரு புட் சைடு வரணும். இது வரைக்கும் வந்துட்டு ஒரு ஷார்ட் கவரிங் கொடுத்துட்டு எங்கேயா க்ளோஸ் ஆச்சுன்னா இட் இஸ் வெரி குட் ஃபார் ஆல். பிகாஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிக் மூவ்ஸ் கிடச்சிருக்கு மார்க்கெட்டில். 2 நாளில் உங்களுக்கு 51,000லேருந்தே மார்க்கெட் 51,700லேருந்து அப்ராக்சிமேட்லி 51,700 52,700 ஒரு 1000 பாயிண்ட் மூவ் ஆயிருக்கு. ஓகே, ஸோ 1000 பாயிண்ட்ஸ் மூவ் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட்டில் ஒரு மூவ் வந்துட்டு அதுக்கப்புறம் போச்சுன்னா தட் வில் பி வெரி குட் திங். ஓகே, எஸ்பெஷலி வித் பேங்க் நிஃப்டி. ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தான் வரும். டன். ஸோ வாங்க நிஃப்டியோட இது என்னென்னு பார்க்கலாம். ஸோ உங்கள் முன்னாடி இருக்க நிஃப்டியோட 5 minutes சார்ட். ஸோ நாளைக்கு உண்டான மூவ் நான் கிளியர் கட்டாக சொல்லியிருந்தேன். இன்றைக்கி நிஃப்டி என்ன டார்கெட் வந்ததுன்னு. ஐ ஹோப் உங்களுக்கு ஏன் டார்கெட் பிடிச்சிருக்கும். யாரெல்லாம் அது தெரியலையே போயிட்டு நேற்று நான் காலைல போஸ்ட் பண்ண வீடியோ போய் பாருங்கள். ப்ரீ மார்க்கெட்லேயே நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன், என்ன போகணும், எந்த பக்கம் போகணும், எப்படி போகணும், A to Z நான் சொன்ன அப்புறமும் நீங்கள் வந்து லாஸ் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சத்தியமாக அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. ஸோ கமிங் பேக் டு அவர் வியூ. ஸோ அதே தான். ஸோ மார்க்கெட் சப்போஸ் கேப் அப் ஆகுது நிஃப்டியில். ஃபஸ்ட்டு இது பெரிய கேப் அப் ஆச்சு. நம்மளோட நோ ட்ரேட் ஜோனுக்கு மேலே, நோ ட்ரேட் ஜோன் என்னது, 23, 23, 832, 23832 அண்ட் ஒன் செகண்ட் 23 சாரி ஓகே 23832 அண்ட் 23793. ஓகே, ஸோ 793லேருந்து 830 இதுக்குள்ளே ட்ரேடே பண்ணக்கூடாது. நோ ட்ரேட் ஜோன். திரும்ப திரும்ப சொல்கிறேன், இங்கே நீங்கள் புட்டு போனீங்கன்னா கால் சைட் போயிடும், கால் போனீங்கன்னா புட் சைட் போயிடும். புரியுதா உங்களுக்கு? ஸோ இது வந்து ஒரு நோ ட்ரேட் ஜோன். இந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் பண்ணக்கூடாது. சப்போஸ் மார்க்கெட்டில் நாளைக்கு கேப் அப்பு பெருசாக ஆயிடுச்சு, சஸ்டெயின் ஆகுது, நான் திரும்பவும் சொல்கிறேன், நான் சி சைட் போக மாட்டேன். நீங்கள் போகிறதா இருந்தால் நீங்கள் போங்க சி சைட். டார்கெட்டும் சொல்லிட்டேன் உங்களுக்கு 23,958. நான் பேங்க் நிஃப்டி சொல்ல மாட்டேன், பிகாஸ் பேங்க் நிஃப்டி ஐ எம் குட் வித் பேங்க் நிஃப்டி. ஸோ நான் இதை சொல்ல மாட்டேன். உங்களுக்கு வேணால் சி சைடில் எதிர் போகிறதா இருந்தால் உங்களுக்கு போங்க சார் சி சைட். ரைட்? அதர்வைஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது மார்க்கெட்டில் போயிட்டு இந்த லெவலில் டெசிஷன்ஸ் எடுத்து மார்க்கெட் கீழே வந்து எப்போ சஸ்டெயின் ஆகுதோ கோ ஃபார் அ புட் ட்ரேட். புட் ட்ரேட்னா ஃபஸ்ட்டு டார்கெட் 23,756 அண்ட் செகண்ட் டார்கெட் இஸ் 23,718. ஸோ 718 திரும்ப இங்கே வரும். இங்கேருந்து மார்க்கெட் கொஞ்சம் டான்ஸ் ஆடும். எப்போ இந்த இதை பிரேக் ஆகுதோ அப்போ தான் உங்களுக்கு மார்க்கெட் கீழே இருக்க நம்மளோட கீழே இருக்க நோ ட்ரேட் ஜோன் வரும். கீழே இருக்க நோ ட்ரேட் ஜோன் எதுன்னு பார்த்தீங்கன்னா இது, which is 23,619 and 23,591. ஸோ இது வந்து டவுன் சைடில் இருக்க நோ ட்ரேட் ஜோன். இந்த இடம் வரும். இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்தால் மட்டும்தான் மார்க்கெட் மேலே போயிட்டு ஒரு மொமெண்டம் இருக்கும். இல்லைன்னா நாளைக்கு நிஃப்டியோட மூவ் இதுக்குள்ளே முடிஞ்சிடும். அண்டர்ஸ்டுட்? இங்கே வந்துட்டு இப்படியே முடிஞ்சிடும், இதுக்குள்ளே முடிஞ்சிடும். ரைட்? இப்படி நான் அதான் சொல்கிறேன், இந்த இடத்துல உங்களுக்கு 2 மணிக்கிட்ட இருந்தால் கால் சைட். ஸோ அது வந்து நான் அங்கே சொல்லிட்டேன். ஸோ இதுக்கு உங்களுக்கு 0 கிடையாது. ஸோ இதுக்கு தேவையில்லை, விடுங்க. ரைட்? இதுக்கு கீழே பிரேக் ஆனாலும் மார்க்கெட் கீழே போகாது, உடனே போகாது. பிகாஸ் முக்கியமான ஜோன்ஸ் எல்லாம் கீழே இருக்குது. ஸோ முக்கியமான ஜோன்ஸ் எல்லாம் கீழே இருக்கிற ஒரு காரணத்தினால அவ்வளோ சீக்கிரம் போகாது.
ஸோ டைரெக்டாக நாளைக்கு கேப் டவுனே ஓப்பன் ஆனாலுமே இந்த இடத்துல இருந்தால் சப்போர்ட் எடுத்துகிட்டு கூட மேலே போகும். பியூர் புட் சைடு எங்கே வரும்னா எப்போ உங்களுக்கு 23,535 இதுக்கு கீழே ஓப்பன் ஆகி இங்கே போயிட்டு சஸ்டெயின் ஆகிட்டு அப்புறம் இதுக்கு கீழே பிரேக் ஆனால் மட்டும்தான், இது கீழே பிரேக் ஆனால் இல்லை இதிலே சஸ்டெயின் ஆகிட்டு பிரேக் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு புட் சைடு வரும். புட் சைடு வந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த டார்கெட் வரும் 23,348. ஓகே, இல்லை எனக்கு சார் நீங்கள் என்ன சொல்கிறது, எனக்கு இருந்து 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது சார், எங்களுக்கு தெரியும் மார்க்கெட் எப்படி போகும்னு, இங்கே தான் போகுது இல்லை இங்கே தான் போகுது, நீங்களாம் கமெண்ட் பண்ணுறீங்க. வெல் அண்ட் குட், நோ ப்ராப்ளம், பண்ணுங்கள், நீங்கள் அதே ட்ரேட் பண்ணுங்கள், நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். இது என்னோட வியூ. மேபி என்னோட உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருக்கலாம், தட் இஸ் டிஃப்ரெண்ட். இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்கு அதிகன்றது மேட்டரோட எந்த அளவுக்கு நம்ம சார்ட்டை வாட்ச் பண்ணியிருக்கோம், எத்தனை விதமான சார்ட்டை வாட்ச் பண்ணியிருக்கோம், எந்த அளவு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம், எந்த வெறித்தனமாக ப்ராக்டிஸ் பண்ணிருக்கோம், அந்த இதுதான் இம்பார்ட்டண்ட்டு. ஸோ நம்ம அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் என்னோடய வியூவை நான் ப்ரொஜெக்ட் பண்ணுறேன். ரெஸ்ட் இஸ் அப் டு யூ. ஸோ சப்போஸ் மார்க்கெட்டில் நாளைக்கு ஒரு கேப் டவுன் இதுக்கு மேலே இருந்துச்சுன்னா மார்க்கெட் திரும்ப ஒரு கால் சைட் போகும். போயிட்டு மார்க்கெட் மேலே போச்சுன்னா வெல் அண்ட் குட், திரும்ப மார்க்கெட்டில் இங்கேயிருந்து வந்துச்சுன்னா ஒரு புட் சைடு வரும். நல்லா பாருங்கள், இந்த இடம் இருந்தால் மட்டுமே தான் உங்களுக்கு வரும், இல்லைன்னா வராது. ஸோ மார்க்கெட்டில் நாளைக்கு நான் கேப் அப் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுனால கொஞ்சம் மேலே போய் சஸ்டெயின் ஆகிட்டு கீழே வர தான் சான்ஸ் அதிகமாக இருக்குன்றது என்னோடய பர்சனல் வியூ. ஸோ நான் சினாரியோ சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு சினாரியோ உங்கள் இஷ்டம், போகிறதா இருந்தால் போங்க, நான் எதுவும் கேட்க மாட்டேன், நான் போக மாட்டேன். செகண்ட் சினாரியோ, ஓகே, இது செகண்ட் சினாரியோ. ஸோ தேர்ட் சினாரியோ இதுக்கு கீழே, எதுக்கு கீழே, இதுக்கு கீழே சஸ்டெயின் ஆகணும், இல்லை இது கீழே சஸ்டெயின் ஆகி பிரேக் ஆச்சுன்னா இது தேர்ட் சினாரியோ. ஃபோர்த் சினாரியோ கேப் டவுன், மேலே போயிட்டு திரும்ப போயிட்டு இப்படியே டான்ஸ் ஆடிட்டு அதுக்கப்புறம் போகும். ஓகேவா, கீழே இங்கே போச்சுன்னா ஷார்ட் கவரிங் திரும்ப மேலே வந்துடும். இது ஃபோர்த் சினாரியோ. ஸோ லாஸ்ட்டு ஃபிஃப்த்து சினாரியோ, மார்க்கெட் இப்படியே ஓப்பன் ஆகுது. ஸோ மேலே போச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ மேலே போகிற மாதிரி போயிட்டு டேரெக்டாக கீழே வர நிறைய சான்ஸ் இருக்குது. கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் ஷார்ட் கவரிங் மேலே போகும். ஏன் ஷார்ட் கவரிங்னா பேங்க் நிஃப்டி ஷார்ட் கவரிங் இருக்கனால இது அது கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்தா இது மேலே போக வாய்ப்பு இருக்குது. ஸோ திஸ் இஸ் த ஃபிஃப்த் சினாரியோ. ஸோ அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மை வியூ. ஆல் தி பெஸ்ட், டேக் கேர், பை அண்ட் ஹாப்பி ட்ரேடிங். திரும்பவும் சொல்கிறேன், கோர்ஸ் ஜாயின் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு நல்ல இது கிடைக்கும். என்கிட்ட இல்லை, யார்கிட்டே வேணால் கற்றுக்கோங்க. பட் நான் கேரண்டியாக சொல்கிறேன், என்ன தான் நீங்கள் லெவல்ஸ் கொடுத்தாலும் சைக்காலஜின்னு ஒன்று இருக்குது. அந்த சைக்காலஜி நீங்கள் டெவலப் பண்ணுற வரைக்கும் ட்ரேடிங் எப்போவுமே இஷ்யூவாக தான் இருக்கும். ரைட், ப்ளீஸ் டெவலப் யுவர் சைக்காலஜி. ஸோ இருந்தாலும் நீங்கள் கோர்ஸ் கேட்டாலும் சரி கேட்கலாலும் சரி, என்னோட இதை வந்து நான் ஆல்ரெடி டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் போடுறேன். ஓகே, கற்றுக்கோங்க. பிகாஸ் திரும்ப நான் ரீஹைட்ரேட் பண்ணுறேன், இது என்னோட லாஸ்ட்டு ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ். நான் எல்லா வாட்டியும் சொல்லிகிட்டு இருக்கேன், திஸ் இஸ் மை லாஸ்ட் ப்ரொஃபஷ்னல் கிளாஸ். அதுக்கப்புறம் கிடையாது. நீங்கள் கெஞ்சி கேட்டாலும் கிடையாது. சார் எனக்காக எடுங்க சார், நான் வந்து என்கிட்ட அந்த மாதிரி இருந்தாங்க, எனக்காக கொடுங்க சார். சார் நான் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணுறேன், டபுளாக பே பண்ணுறேன், என்கிட்ட பணம்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லை. லேர்னிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதுக்கப்புறம் நான் எடுக்க போகிறது கிடையாது. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மை என்னோட ஓன், எனக்குன்னு ஒரு ஓன் இது இருக்குது. ஸோ இவ்வளோ பேர் தான் நான் டெவலப் பண்ணணும் ப்ரொஃபஷனல்ஸ் அப்படின்னா அவ்வளோ பேர் தான். ஓகே, ஸோ தேங்க்யூ. உங்களோட ப்ரீஷியஸ் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் எவ்வளோ ப்ராஃபிட் எடுத்தீங்கன்னா தயவு செஞ்சு போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ நீங்கள் போஸ்ட் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், அதே தான் சொன்னேனே, 1 வீக் ஸ்டாப் பண்ணிடுவேன். ஸ்டாப் பண்ணுவேன், அது எப்போன்னு எனக்கே தெரியாது. சடன்லி ஐ வில் ஸ்டாப். ஸோ தேங்க்யூ அண்ட் see you soon with a new analysis tomorrow. Till then, bye from your professor.